10th மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வடிவியல், ஜியாமெட்ரி சாப்டரில் வந்து தேற்றங்களை பற்றி படிக்க போகிறோம். இன்றைக்கி என்ன தேற்றம் பார்க்க போகிறோம்னா அடிப்படை விகிதசம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இது வந்து மிக முக்கியமான தேற்றம். மொத்தம் 3 தேற்றங்கள் இருக்கும் பரீட்சையில் வரக்கூடியது. அதில் முதல் தேற்றம் அடிப்படை விகிதசம தேற்றம். இந்த தேற்றம் வந்து அடிப்படை விகிதசம தேற்றத்தை எழுதி நிரூபிக்க, இல்லை தேல்ஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டில் எது கேட்டாலும் எடுத்து எழுதணும். சரியா? அதில் கூற்று என்ன அப்படின்னா, ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்திற்கு இணையாகவும், அதாவது முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. படம் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் கொடுத்துடலாம் ஏ பி சி. ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக நம்ம இந்த பக்கத்தை எடுத்துக்கலாம். இந்த பக்கத்துக்கு இணையாக ஒரு கோடு வரைகிறோம். மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால், ஒரு கோடு வரையும், இந்த பக்கத்துக்கு இணையாக இருக்குது, மற்ற 2 பக்கம் இதுதானே ஏபி ஏசி தானே, அது ரெண்டையும் வெட்டுற மாதிரி வரைஞ்சாச்சு. சரியா? வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். எந்த 2 பக்கங்கள்? இந்த 2 பக்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். இந்த பகுதி வந்து டின்னு எடுத்துக்கலாம், இந்த புள்ளி வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். எப்படி பிரிக்குன்னா, ஏடி பை டிபின்னு எடுத்தோம்னா ஏஇ பை இசின்னு பிரிக்கும். இந்த சம விகிதத்தில் பிரிக்கிறது. இப்போ நம்ம கணக்கில் பார்க்கும்போது புரிஞ்சிடும். சரியா? அப்போது கூற்று என்ன? ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. சரியா? சரி, இப்போ நிரூபணத்துக்கு போயிடலாம். ப்ரூஃப். அதில் கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். கொடுக்கப்பட்டவை இப்போ ஏபியின் மீது அமைந்த புள்ளி எது? டி. ஏசியின் மீது அமைந்த புள்ளி இ. அப்போ அப்படி எழுத வேண்டியது தான். இது உள்ள புள்ளி டி. இது ஏசின்னு இருக்கு இல்லையா, அப்போ ஏசியின் மீது உள்ள புள்ளி இ. சரியா? சரி, இப்போ நாம் நிரூபிக்கணும். எதை நிரூபிக்க போகிறோம் அதை பார்த்துடலாமா? சம விகிதம். அப்போ இந்த பக்கத்தை எப்படி பிரிக்கலாம்? ஏடி பை டிபின்னு பிரித்தோம்னா அந்த பக்கத்தில் அப்போ என்ன வரும்? ஏஇ பை ஈசின்னு பிரிக்கும் இல்லையா? ஏஇ பை ஈசி. சரி, இப்போ அமைப்பு. இது என்ன அமைப்புனா, இந்த புள்ளி இருக்கு இல்லையா, டிங்கிற புள்ளி ஈங்கிற புள்ளி நம்ம இணைக்கிறோம். இணைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது? ஒரு கோடு கிடைக்கும் இல்லையா? அந்த கோடு எப்படி இருக்கும்? பிசிக்கு இணையாக இருக்கிற மாதிரி வரைகிறோம். அப்போ நம்ம எழுதிடலாம் டிஇ இணை பிசி. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? டிஇயை வரைகிறோம். அதாவது டிஇ பிசிக்கு இணையாக வரைகிறார். சரியா? சரி, இப்போ இதை எழுதிக்காங்க. இதை அழைச்சிட்டு அடுத்து நம்ம கூற்றும் காரணமும் பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ நிரூபிக்க போயிடலாம். சரியா? சரி, அதில் கூற்று காரணம். இங்கே வந்து கூற்றுகள் எழுதணும், அதுக்கு வந்து காரணத்தை இங்கே எழுதணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோணங்களை பற்றி படித்து 8ஆம் வகுப்பில் அதை கொஞ்சம் நம்ம நினைவு கூர்ந்துக்கலாம். எப்படி அப்படின்னா, 2 இணைய கோடுகள் எடுத்துக்கலாம், அதை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுற மாதிரி எடுத்துக்கலாம். அது கோணங்கள் வந்து பேர் கொடுக்கலாம். 1, இந்த கோணத்துக்கு 2, இந்த கோணத்துக்கு 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8. சரியா? சரி, இப்போது இந்த இல்லையா, இப்போது இந்த 7வது கோணமும் 3வது கோணமும் சமம். இந்த 7வது கோணம் இருக்கு இல்லையா,
அதுவும் மூன்றாவது கோணமும் சமம். அதே போல் 8வது கோணமும் 4வது கோணமும் சமம். 4வது கோணமும் 8வது கோணமும் சமம். இது என்ன காரணம் அப்படின்னா, ஒத்த கோணங்கள். இந்த 2 இணை கோடுகள் இருக்குது. இது ஒரு குறுக்கு வெட்டி. இது வந்து வலதுன்னு பிரிச்சுக்கலாம். இந்த கோணங்களை இடதுன்னு பிரிச்சுக்கலாம். சரியா? இந்த குறுக்கு வெட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வலதுபுறமாக உள்ள கோணங்கள், இடதுபுறமாக உள்ள கோணங்கள். அதே மாதிரி இந்த கோட்டுக்கு மேலே உள்ள கோணங்கள், கீழே உள்ள கோணங்கள். அதே மாதிரி இந்த கோட்டுக்கு மேலே உள்ள கோணங்கள், கீழே உள்ள கோணங்கள், அப்படி பிரிச்சுக்கலாம். இப்போது 7ங்கிறது என்னது? மேலே வலது. இந்த கோட்டுக்கு மேலே இருக்குது, அது இடத்துல வலதுபுறமாகவும் இருக்குது. 3 என்பது என்ன? இந்த கோட்டுக்கு மேலே இருக்குது, வலதுபுறமாக இருக்குது. அப்போது மேலே வலது, மேலே வலது. அப்போ இந்த 2 கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். இப்போ இங்கே 2 பார்த்துக்கலாம், 8 4. அது எப்படி இருக்குது? இந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 8 எங்கே இருக்குது? மேலே இருக்குது, இடதுபுறமாக இருக்குது. இந்த 4வது கோணம் எப்படி இருக்குது? இந்த கோட்டுக்கு மேலே இருக்குது, குறுக்கு வெட்டிக்கு இடதுபுறமாக இருக்குது. அப்போ 8 4 சமமாக இருக்கும். அப்போ மற்ற கோணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க. 1 5 எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஏன்? 5ங்கிறது இந்த கோட்டுக்கு கீழே இருக்குது, அதே நேரத்தில் குறுக்கு வெட்டிக்கு இடதுபுறமாக இருக்குது. இது கோணம் 5. அப்போ அதற்கு ஒத்த கோணம் எது? 1. அப்போ இந்த கோட்டுக்கு பாருங்கள், கீழே இருக்குது, அதே நேரத்தில் குறுக்கு வெட்டிக்கு இடதுபுறமாக இருக்குது. அப்போ இன்னொன்று இருக்குது, செய்து கோணம் 6 கோணம் 2. இந்த கோட்டுக்கு கீழே இருக்குது, அதே நேரத்தில் குறுக்கு வெட்டிக்கு வலதுபுறமாக இருக்குது. 2வது கோணம் எப்படி இருக்குது? இந்த கோட்டுக்கு கீழே இருக்குது, அதே நேரத்தில் வலதுபுறமாக இருக்குது. அப்போ இந்த இடம் வலம் மேலே கீழே இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒத்த கோணங்கள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சால் இந்த தேற்றத்தை எளிமையாக படித்து முடிச்சிடலாம். சரியா? அப்போது இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இது 2 இருக்கு இல்லையா, இது டிஇ அப்படிங்கிற கோடும் பிசிங்கிற கோடும் இணையாக இருக்குது. இந்த ஏபி இருக்கு இல்லையா, அந்த 2 இணை கோடுகளும் எப்படி பண்ணுது? குறுக்காக வெட்டிட்டு வருது. இன்னும் இங்கே நீட்சி இல்லாமல் இருக்குது. இது என்னது? ஒரு குறுக்கு வெட்டி தான். ஏசி பாருங்கள், அதுவும் ஒரு குறுக்கு வெட்டி தான். எந்த இணை கோடுகளுக்கு? அதே டிஇ மற்றும் பிசி. இப்போ ஒன்றா பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த கோணத்தை எடுத்துக்கலாம். இந்த 2 கோணங்கள் எடுத்துக்கலாம். இந்த 2 கோணங்கள் எப்படி இருக்கு? நமக்கு சமமாக இருக்கும். எப்படி? ஏபிசி அந்த கோணத்தை எடுங்க. கோணம் ஏபிசி. அப்போ கோணம் பெரிய முக்கோணம் சிறிய முக்கோணம் பிரிச்சுக்கோங்க. பெரிய முக்கோணத்தில் கோணம் ஏபிசி எடுத்திருக்கோம். அப்போ சிறிய முக்கோணத்தில் எது வரும்? ஏடிஇ. சரியா? இது 2 நம்ம என்ன சொல்லிடலாம்? கோணம் 1 1ன்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம்? காரணம் சொல்லுங்கள். டிஇ இணை பிசி, ஏபி இருக்கு இல்லையா, அது என்னது? குறுக்கு வெட்டி. குறுக்கு வெட்டி. அப்போ ஒத்த கோணங்கள். சமம். ஒத்த கோணங்கள் சமம். சரி, அடுத்தது இப்போ இந்த 2 கோணத்தை எடுத்துக்கலாம். இது கோணம் 2, இதுவும் கோணம் 2. அப்போ பெரிய முக்கோணத்தில் என்ன கோணம்? 2வது கோணம் ஏசிபி. அப்போது கோணம் ஏசிபி இது பெரிய முக்கோணத்தில். சிறிய முக்கோணம் இருக்கு இல்லையா, அதில் இது வரும் ஏஇடி. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 2ன்னு பேர் கொடுத்துருக்கோம். இது 2 இணை. என்ன காரணம்? இதுலேயும் அதே தான். டிஇ பிசி இணையாக இருக்குது. இங்கே ஏசி இருக்கு இல்லையா, அந்த ஏசி குறுக்கு வெட்டியாக செயல்படுகிறது.
அதனால இது ரெண்டு என்ன ஆயிடுச்சு, ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள் எப்படி இருக்கும், சமம். இப்போது ரெண்டு முக்கோணத்துலேயும் உச்சி கோணம் இருக்குது. இது இதுதான், இது பெரிய முக்கோணத்துலேயும் இருக்குது. இது பிஏசி, கோணம் பிஏசி. சிறிய முக்கோணத்துலையும் இருக்குது. இது டிஏஇ. டிஏஇ ரெண்டும் சம், ஏன்னா ரெண்டு ஒன்று தானே. அப்போ என்ன சொல்லிடலாம், இது பொது கோணம்னு சொல்லிடலாம். பொதுவான கோணம், அதனால் பொது கோணம். இப்போது சிறிய முக்கோணம் பெரிய முக்கோணம் ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்குது. இந்த ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்குது. உச்சி கோணம் சமமாக இருக்குது. அப்போ ஏஏஏ விதிப்படி ஏஏஏ அப்படி என்னது, ஆங்கிள் 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 அல்லது கோணம் கோணம் விதிப்படி பெரிய முக்கோணம் எது, முக்கோணம் ஏபிசி. அதுவும் முக்கோணம் அங்கே ஏக்கு சொல்லிவிட்டு அடுத்து பிசி சொன்னோம்னா சிறிய முக்கோணத்தையும் அந்த ஆர்டர்லேயே சொல்லணும். எப்படி, ஏக்கு அப்புறம் டி சொல்லி அதுக்கப்புறம் இ சொல்லணும். முக்கோணம் ஏடிஇ இரண்டும் என்னது, வடி ஒத்தவை. இப்படி போட்டால் வடி ஒத்தவை. மூன்று கோடுகள் போட்டோம்னா சமச்சீரானவை. இந்த மாதிரி போட்டோம்னா வடி ஒத்தவை. அதாவது ரெண்டு வடிவங்களும் ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரியா? சரி. அடுத்தது, அப்போ வடிவொத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். வடிவொத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். சரியா? அப்போ பெரிய முக்கோணத்தில் நம்ம வந்து இந்த ஏபி அப்படிங்கிற பக்கத்தை எடுத்தோம்னா சிறிய முக்கோணம் எந்த பக்கத்தை எடுக்கணும், இந்த ஏடிங்கிற பக்கத்தை எடுக்கணும். சரியா? அப்போ ஏபிங்கிற பக்கத்தை எடுத்தோம்னா சிறிய முக்கோணத்தை எடுக்கணும், ஏடிங்கிற பக்கத்தை எடுக்கணும். இப்போ பெரிய முக்கோணத்தில் ஏசி அப்படிங்கிற பக்கத்தை எடுக்கிறோம். பாருங்கள், இந்த பக்கத்தை எடுத்தோம்னா சிறிய முக்கோணத்தில் எந்த பக்கம் வரும், ஏஇ வரும். அப்போ ஏஇ ரெண்டு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம், ஒத்த கோணங்களின் பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். சரியா? அப்போ ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். விகிதங்கள் சமம். சரியா? சரி. இப்போ இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதா? கோணம் ஒன்று சமமாக இருக்குது, கோணம் இரண்டு சமமாக இருக்குது, உச்சி கோணம் ரெண்டுமே பொதுவாக இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், ஏபிசி அப்படிங்கிற முக்கோணமும் ஏடிஇ அப்படிங்கிற முக்கோணமும் விகித சமம் அப்படின்ற வடிவொத்த உருவங்களின் பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். அது இங்கே போட்டாச்சு. சரியா? இப்போ மேற்கொண்டு நம்ம அடுத்தது பார்க்கலாமா? இப்போ இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏபி பை ஏடி இருக்கு இல்லையா, இந்த ஏபி எப்படி பிரிக்கலாம், இதான் ஏலேருந்து பி வரைக்கும் மொத்தமாக இருக்குது. அந்த ஏபி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிக்கலாமா? ஏடி ப்ளஸ் டிபியா? சரி, ஏடி. இந்த ஏபிக்கு பதில் என்ன பண்ணுறேன், ஏடி ப்ளஸ் டிபி. கீழே என்ன இருக்குது, ஏடி தான். சமம். அந்த ஏசி எப்படி பிரிக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள். ஏலேருந்து சி எப்படி பிரிக்கலாம், ஏஇ கூட்டல் ஈசின்னு பிரிக்கலாமா? அப்போ அந்த ஏசிக்கு பதிலாக ஏஇ கூட்டல் ஈசி பை ஏசி. சரி, ஏஇ. இப்போது மேலே தொகுதியில் ரெண்டு உறுப்புகள் இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அப்போ தனித்தனியாக பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம், ஏடி கூட்டல் டிபி பை ஏடி பை ஏடி. ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ
சரியா? சரி, இப்போ இதை அழைச்சிடலாம். இப்போ இந்த ஏடி கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? 1. மீதி என்னது? dB/AD. இங்கே ஏஇ கேன்சல் ஆச்சுன்னா 1. அப்போ EC/AE. சரியா? இருபுறமும் 1 கழிக்க என்ன ஆகும்? இருபுறம் 1 கழிச்சோன்னா நமக்கு இது 1 கழிச்சோன்னா இதை 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே பென்சிலை கூட கட் பண்ணிடுங்க, அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ dB/AD. இங்கே அந்த 1 நீக்கி விட்டால் மீதி என்ன வரும்? EC/AE. 1 கழிக்க இப்போ 2 தலைகளாக மாற்றிடலாம். அப்போ AD/dB. இங்கே என்ன வரும்? AE/EC. என்ன பண்ணியிருக்கோம்? தலைகளாக மாற்றியுள்ளோம். தலைகள் மட்டும் எழுதுங்க போதும். சரியா? இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. மேலே எழுதிருப்பீங்க பாருங்கள், இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. பாருங்கள், AD/dB is equal to AE/EC. சரியா? ஒரு எளிமையான தேட்டம் தான். திரும்ப திரும்ப நம்ம எழுதி பார்க்கறது அது புரியும். ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களையும் வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு 2 பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். சரியா? சரி, நான் எழுதிக்காங்க.